நாளிலும் அவன் தியானிக்கும்படி ஆண்டவர் தந்திருக்கிற வேத வாக்கியம் என்னவென்று சொன்னால் நீதிமொழிகள் 19வது அதிகாரம், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவன் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை ஒருபோதும் அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தீமை நம்மை ஒருபோதும் அணுகுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் கண்களை மூடி இந்த வார்த்தையின் வல்லமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஆண்டவன் நோக்கி வரணும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவா என்னை சீராட்டுவா, தாலாட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தா என்னை நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தா என்னை நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் காப்பவரே, இந்த காலை வேளையில் நீ தந்திருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை கைவிடாமல் காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேண்டிய வார்த்தை பிள்ளைகளுக்கு நீர் பலத்திலிருந்து கொடுத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆடிய நீ பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் தாழ்த்தி தருகிறேன். ஆண்டவரே, நீரே உயர்ந்திருங்க, உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், உம்முடைய மகத்துவம் உயர்ந்திருக்கட்டும். முழுவதுமாய் உம்முடைய கருத்தில் தருகிறேன். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மீட்பர் பாதத்தை எதிர்த்து நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தந்த வேத வாக்கியத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 23வது வசனத்தை வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன், பெற்றுக்கொண்டவன், சுதந்திரமாய் வைத்துக் கொள்கிறவன், தன்னுடைய இருதயத்தில் அதை உள்ள ஆழத்தில் வைத்துக் கொள்கிறவன், அவன் முதலாவது திருப்தி அடைந்து நிலைத்திருக்கிறான், இரண்டாவது தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் இருக்கிற காரியத்தை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், அதிகமாக தெரிந்திருக்கலாம். ஆகிலும் இந்நாளிலும் இவைகளை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாய் விவரிக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் முதலாவது சொல்லப்படுகிற காரியம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு குறித்திருக்கிற பயத்தையோ அல்ல, உங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்படுகிற பயத்தையோ அல்ல, அவன் சோத்திர வியாதனையை கண்டு பயப்படுகிற பயத்தை அல்ல, பாரங்களை குறித்து கேள்வியாக இருக்கிற காரியத்தை குறித்து பயப்படுகிற பயத்தை அல்ல. அல்லேலூயா. இங்கே ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு இருக்கிற தேவ பயத்தை அவன் உடையவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது போல இங்கே தேவ பயத்தை அடைந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயத்தை உடையவன். தேவ பயம் என்று சொன்னால் ஆண்டவரை கண்டு பயப்படுகிறது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை கண்டு
பயப்படுகிறதல்ல, தேவன் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி பயப்படுகிறதல்ல, தேவன் நீதி செய்திடுவாரோ என்கிற பயம் அல்ல, தேவன் என் காரியத்தை வெளியரங்கமாக்குவாரோ என்கிற பயம் அல்ல. அல்லேலூயா. இதில் சொல்லப்படுகிற தேவ பயம் என்னன்னு சொன்னா, தேவனை இன்னும் சொல்லப்போனா என்னை தேவன் தீங்குக்கு ஒப்பு கொடுத்துவாரோ என்கிற பயம் அல்ல, தேவனை கைவிட்டுவாரோ என்கிற பயம் அல்ல. அல்லேலூயா. வேத வசனம் தேவ பயம் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அவருக்கு பிரியமாய் கீழ்ப்படுகிறது குறித்து சொல்லப்படுகிறது, அவருக்கு பிரியமாய் நடக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது, அவரிடத்தில் அன்பு பாராட்டுகிறது தேவ பயம் சொல்லப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன்னு சொன்னா அவருக்கு பிரியமாய் இருக்கிற தேவ பயத்தில் நடக்கிற. அல்லேலூயா. பெற்றோரை கண்டு பிள்ளைகள் அவன் பயப்படுகிறான்னு சொன்னால் அவர்களை கண்டு அஞ்சி போகிறதில்ல, அவர்களுக்கு பிரியமான காரியத்தை, அவர்கள் பிரியமான பாசத்தை அவர்கள் காண்பிக்கிற வழியில் நடக்கிறது தேவ பயம். அதாவது பெற்றோர் கண்ட பயம் என்று சொல்லப்படுகிறது போல, நீ தேவனை கண்டிருக்கிற பயம் என்று சொல்லுகிற காரியம் நீ தேவனுக்கு பிரியமாய் நடப்பதும், நீ தேவனுக்கு பிரியமாய் செய்வதும், தேவனுக்காய் எதிர்பார்த்திருப்பதும், தேவன் மேல் அன்பு வைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகளால் வேதவசனம் சொல்லப்படுது. இதே நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்தில் அதிகமாக சொல்லப்படுது இவண்ணமான காரியம். வாசிங்கள் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 14 நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவன் கர்த்தருக்கு பிரியமான பயம் என்று சொன்னான், அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவருக்கு கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படுகிறா இருந்தால், அவருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவளாய் நீயும் நானும் இருந்தால், அவன் நம்மிடத்தில் அவருக்கு அவருடைய கரத்தில் அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. 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 இன்னும் அதிகமாக சொல்லப்போன 27வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அவன் போஜனத்தின் பதார்த்தம் என்று சொல்லப்படுகிறதா தேவ பயம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா வாசிங்க, அதிகமாக வாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் பாருங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறைந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாதைகளை ஒரு நீடித்த பாதையாய், நம்முடைய வாழ்க்கையை நீடித்த நாட்களாய் ஆக்குறது தேவ பயம். அல்லேலூயா. 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 துன்மார்க்கர்கோ அவன் ஆயுசு நாட்கள் குறைப்பட்டே போகிறது என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் அவன் ஸ்தோத்திரம் 25வது அதிகாரம், சங்கீதம் 25வது அதிகாரம் அதுடைய 13வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்க, வாசிங்க. அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. 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 கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கும் எனக்கும் தேவ பயத்தை தரித்தவளாக இருந்தால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியும் தேவனுடைய நீரூற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்திலும் சுதந்திரமாய் தங்கும். ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்முடைய சபையினுடைய ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் சந்ததியை குறித்து கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்படிதான் இருந்த அன்னைக்கு உன் சந்ததியை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. 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 ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த இதை காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமனம். அல்லேலூயா. திருக்கு, வேதனை, நெருக்கம், எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம். அதான் ஆண்டவர் சொல்லுறார், உனக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற தேவ பயம் உன்னிடத்துல இருந்தா உன் பிள்ளைகளும் நீயும் கர்த்தருடைய அடைக்கலத்தில் தங்கி இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத பயம், தேவ பயம் உன்னிடத்துல இல்லாம இருந்துச்சுன்னா நீயும் உன் பிள்ளைகளும் சுகமாய் தங்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அன்னைக்கு அந்த சோத்திர உபதேசத்தை கர்த்தர் கடிந்து கொண்டு வெளிப்படையா பேசிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவனுடைய நன்மைக்கு ஏதுவான காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, அவன் அதை விவரித்து அறிய முடியாதபடிக்கு இருதயம் சத்துருவானவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாயிருக்கிற தேவ பயத்துக்கும் பயம் என்று சொல்லுகிற காரியத்தையும் அவன் அனுபவிக்க தெரியாது, வித்தியாசம் பார தெரியாது, அவன் நடத்தையில கொண்டு வர தெரியாது பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இது செய்யலாமா இல்ல செய்யக்கூடாதா ஆலோசனை வருது, காரியத்தை செய்யலாமா என்று சொல்லி அறியக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயத்திற்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாதவர்களாய் பலவீனம் வந்ததுக்கு அப்புறம், அவன் பாடு வந்ததுக்கு அப்புறம் பின்பு கடந்து கதறது அல்ல. பாடு வருகிறதுக்கு முன்பதாக, வேதனை வருகிறதுக்கு முன்பதாக நல்ல மெய்ப்பனாகிய ஆண்டவர் மெய்ப்பனத்தில் கட்டளையிடுகிற காரியம் உனக்கு காயம் கட்டுதலாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை வேலி அடைக்கிறார் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை தேவனுடைய ஆலோசனையினால் கர்த்தர் வேலி அடைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கார் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. உனக்காக ஒரு பெரிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற தேவ பயம் உண்டாயிருந்தால் நீ சுகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீ உன் பிள்ளைகளை தங்கி இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தோத்திரம், வாசிங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் உலகத்தின் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய யோசனை நிதானித்து அவன் சோத்திரம் அறியாதிருக்கிற காரியங்கள், நீ தற்சயமயமாய் சந்தோஷப்படும்படிக்கு செய்கிற காரியங்கள், அது இந்த உலக வாழ்க்கைக்கு உனக்கு பிரயோஜனப்படாது, உன்னதமான ஆண்டவருக்கு சமூகத்தில் போகும்போதும் பிரயோஜனப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பக்தி என்று சொல்லப்படுகிற தேவ பயம் உன்னிடத்தில் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், உன்னதத்தின் வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயத்தை கொண்டு ருசிக்கிற மனுஷனிடத்தில் அவன் வேதவசனம் சொல்லுகிறது, அந்த தேவ பயம் விருதாவாய் பயப்படுத்துகிற, இல்ல பழி வாங்குற, இல்ல கேவலப்படுத்துகிற, இல்ல அவமானப்படுத்துகிற, இல்ல புறம்பே தள்ளுகிற காரியம் அல்ல தேவ பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயம் நம்மளை சந்தோஷமாய் வைக்காமல் சங்கடத்தில் ஆட்கொள்ளப்படுகிற காரியம் அல்ல தேவ பயம். அல்லேலூயா. தேவ பயம் என்னன்னு சொன்னா, அந்த தேவ பயம் ஒரு மனுஷனிடத்தில் சகோதரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யுமா, மகிழ்ச்சியோட அந்த மனிதனை தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிக்க செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யுமா, தேவ பயம் ஒரு மனுஷனிடத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த மனுஷனை என்ன செய்யும், தேவ பயம் அந்த மனுஷனை இயேசு விட்டு புறம்பே போக வைக்காது. அல்லேலூயா. தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க, சந்தோஷத்தோடே சமிட் பண்ண அந்த தேவ பயம் உண்டாக கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர்னு சொன்னா, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் இருக்கு. வாசிங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். சோதரா, நீதிமொழிகள் எப்படி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட வாசிங்க, அதை கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுற காரியம் ஒரு ஞானத்தின் ஆரம்பம், ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரோடைய ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற கர்த்தரை கண்டிருக்கிற பயம், தேவ பயம், அது விருதாவாய் உங்களை புறம்பே தள்ளுகிறதல்ல, ஒதுக்கி விடுகிறதல்ல. மனுஷனை கண்டு பயப்படும் பொழுது ஒதுக்கி போறது போல, சோத்திரம் பார்த்துட்டு பார்க்காம போகிறது போல அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் நிறைய பேருக்கு சோதரம் கடந்த நாட்களில் சோதரம் ஆண்டவர் காபி சொன்னார். சில பேர் ஊழியக்காரன்ட்டே பார்க்காம போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தலைமை போதான சொல்ல, நான் என்ன சொன்னேன்? அல்லேலூயா. எப்படி பார்க்காம போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக உங்களை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட விசாரித்து அறிகிறோம் இருந்தால் கர்த்தர் எனக்கு யாபட்டி சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஊழியக்காரண்ட ஒரு பயம், ஊழியக்காரனை கண்ட பயம். என்ன சொல்லிடுவான் இவன், என்னத்தை சொல்ல போகிறான்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி பார்த்தோம் பார்க்காதவங்களை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் பக்கத்தில் அப்படி கடந்து போனாலே இறுதியை படப்படன்னு அடித்தோம். அல்லேலூயா. அப்படி அல்லே ரொம்ப சுவாரஸ்யமான காரியங்களை கர்த்தர் இப்போ தான் அனுபவிக்க கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய காரியமெல்லாம் கர்த்தர் நடத்துகிற விதெல்லாம் அவ்வளோ அழகானது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது, என்னுடைய காரியத்தைலாம் நான் சிந்தித்து செயல்படுத்துமோ அவைகள் தான் மேன்மை உடையதென்றும் அவைகள் தான் அழகானதென்றும் நான் என்ன செஞ்சேன், நினைச்சு நடந்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இப்போ ஆண்டவர் நடத்த காரியத்தை ருசிக்கலாம், அதை அனுபவிக்கலாம், அதை பருகலாம், அதில் சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போன நிறைய இருக்கும். அவங்களுடைய நாவு, அவங்களுடைய சிந்தனையெல்லாம் சோத்திரம் என்ன சொல்ல போறானோ, என்ன பேச இவன்ட்ட போய் நின்று பேசணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு படப்படுத்ததாய் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அனுபவம் எல்லாம் புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற பயம் இவ்வண்ணமாய் ஊழியக்காரன் தூரம் போகிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது தான் தேவ பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது தேவன் பயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றான், வாசிங்க சங்கீதம் 128 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனே யார் வெளிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் பாக்கியவனா இருக்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமான பயம் உண்டாயிருந்தா உன்னுடைய வழியெல்லாம் கர்த்தர் காமிச்சு தருவார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் காமிச்சு தருவார். உனக்கு ஆலோசனை அவர் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை வேத்தி ஆமென்னு சொல்லுங்க. பாஸ்டர் நானும் நடப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காணாது சத்தத்தை காணாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயமுடையவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், தேவனிடத்தில் அன்பு பாராட்டுவர்களாய், தேவனிடத்தில் ஐக்கியம் நிறைந்தவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லா வேத வாக்கியங்கள்லாம் தொடர்புள்ளது போல மெய்ப்பனும் நல்ல மெய்ப்பனும் தொடர்புடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவிட்ட பாசம் காட்டினால், நேசம் காட்டினால், தேவனுக்கு பிரியமான நல் மெய்ப்பனுக்கு பிரியமான பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், தேவ பயம் உண்டாயிருந்தால், நிச்சயம் நீங்கள் மெய்ப்பனோடு சேர்ந்திருந்தவர்களாய். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்ப்பனிடத்தில் காரியங்களை விசாரித்தறிகிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா தேவனுக்கு உங்களுக்கும் கேப். சோதரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இயேசுவை நினச்சி பார்ப்போம், திங்கள் செவ்வாய் வந்தால் இயேசுவை நினச்சி பார்க்குறதில்ல, புதன் வந்தால் நினச்சி பார்ப்போம், வியாழன் வெள்ளி வந்துச்சுன்னா நினச்சி பார்க்குறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா சில வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசுவை நினச்சி பார்க்கணும், அடுத்து மறு ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசுவை நினச்சி பார்க்குறவா இருந்தால் லாங் கேப். ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற பெருவினையை போல உங்களுக்கு ஊழியக்காரனுக்கு கேப் விழுந்தே தீரும். அல்லேலூயா. உங்களுக்கு மெய்ப்பனுக்கு இடைவெளி விட்டே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பன் நல்ல புல்லை போல, நல்ல வைக்கோலை போல, நல்ல ஆலோசனை கர்த்தரிடத்தை தரும்போது அது உங்களை விட்டு தூரமாய் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற
இயேசுவிடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். சோத்திரம் 13 இல்லையா? சோத்திரம் 3 வாசிங்க. 12 3 வாசிங்க. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட சோத்திரம் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தருகிறார். தேவ பயத்தோட நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான தேவ பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால், தேவன் தருகிற ஜீவ நீரூற்ற நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாகு தீரும் மட்டும் நீங்கள் ஜீவ தண்ணீர் நீரூற்ற கொண்டு போய் விடப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற தேவ பயம் உங்கள் இடத்துல உண்டாயிருக்கும் என்று சொன்னால், அவர் அழகா உன்னை காத்து, அல்லேலூயா, அழகா உன்னை வழி நடத்தி தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. நீரூற்றில் ஒரு மனுஷனை கொண்டு போய் விடும் பொழுது நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு மனுஷனை கூட்டி கொண்டு இந்த நீரூற்றண்டையில் ஒன்றா கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி அந்த மனுஷனை கொண்டு போய் விட்டா அவன் சும்மா வேடிக்கை பார்ப்பானா? இல்லை, அந்த தண்ணீரை ருசிக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தண்ணீரை பருக ஆரம்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்களை நேராய் நடத்தி தம்முடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள கொண்டு போய் விடும்போ நாம சும்மா இருக்க மாட்டோம், அதை சுகந்தரிக்கிறவர்களாக இருப்போம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளமா 3 தேவ அவன் பயம் உடைய ஒரு மனுஷனையும் அவன் தேவனுடைய நீதிமொழிகள் 19:23 சொல்லப்பட்டது போல அவன் இங்கே தேவ பயத்தை கொண்ட ஒரு மனுஷனையும் அவை சோத்திரம் அதிலிருந்து அவை தப்பித்துக் கொள்ளுகிறதான அடைக்கலத்தில் அவை திருப்தியாய் நிலைந்திருக்கிற ஒரு மனுஷனையும் தீமை அணுகாதிருந்த மனுஷனையும் பார்க்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் அவன் கர்த்தருக்கு பிரியமான பயத்தை உடைய மனுஷன். வாசிங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை திருப்பிக்கோங்க. வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க பொல்லாக்குக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை கண்டா பயம் உண்டாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயம் என்று சொல்லப்படுது. அவன் சொல்லுகிறான், என்னை நேசித்த, என்னை வழி நடத்தின, என்னை இந்த சகோதரனுடைய கைகளுக்கெல்லாம் தப்பு வச்சு என்னை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த என் ஆண்டவருக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை எவ்வளவு அழகா நேசிக்கிறான் பாருங்க. யோசேப்பு அவன் அழகா இயேசுவை நேசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகல பலத்தையும் சகல மகிமையும் உள்ள அவன் தேவனுக்கு பிரியமாய் கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு தேவனுக்கு பிரியமான காரியத்தின்படி நடக்க அவன் விரும்புகிறான். தேவ பயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவை சோத்திரம் ராஜாக்கு அவன் நம்ம சொல்லணும், ராஜா எனக்கு கையில் ஒப்புக்கொள்ள மிச்சம் எனக்கு தந்திருக்கான் சொல்லுகிறான். ஆனால் அவன் ராஜாவுக்கு பயந்தவன் என்றல்ல, அவன் என்னை அனுப்பின இயேசுவுக்கு விரோதமாக எப்படி நான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நான் அந்த தீங்கை செய்வேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அப்படி தேவ பயத்தோடு இருந்த மனுஷனை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் கர்த்தர் அபிஷேகித்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவ பயம், அவன் ஒரு மனுஷனிடத்தில் தேவ பயம் உண்டா? இந்த தேவ பிள்ளைங்க உங்களுக்கும் என்னிடத்திலும் தேவ பயம் உண்டாயிருந்தால் நிச்சயமாய் சகல தீங்கு விலக்கி காக்கிற ஆண்டவர் அபிஷேகத்தை உயர்த்துகிறது உண்மையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செய்யணும், நீ சொல்லணும், பேசணும் சொல்லி கர்த்தரை ஆயத்தப்படுத்தினது உண்டானால் அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமான தேவ பயம் உணர்த்து இருக்கும்போது சொல்லுவேன், எப்படி நான் நேசித்தேன் நேசுக்கு வராமல் எப்படி நான் செய்வேன். அல்லேலூயா. பொல்லாத கனவு கண்டு அதன்படி செய்ய நீ ஆயத்தமாகறான தேவ பிள்ளையா, உன் இருதயம் ஒன்ன சொல்லும், எப்படியே இயேசு விரோதமா இந்த கனவை நான் நிறைவேற்ற போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வார்த்தையின் மூலமாய் தராத ஆண்டவர் இந்த காரியம், இந்த சொப்பனை, இந்த தரிசனம், ஏதாவது ஒரு பொல்லாத ஒரு இமேஜினேஷனான காரியம் உன் இருதயத்தில் வருதுன்னா, இப்படி ஒரு பிரம்மையான காரியத்தை நீ நினைக்கிறேன்னு சொன்ன தேவ பிள்ளையே, ஆண்டவர் தந்திராத காரியத்தை நீ நினைக்கும் பொழுது, நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நீ இமேஜினேட் பண்ணும் பொழுது உன் இருதயம் சொன்ன எப்படியே இயேசு விரோதமாய் அது செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பயம் உன்னை நீரோட்டண்டையில் கொண்டு போய் விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பாக்கியவான் ஆக்கும். தேவ பயம் இல்லாத பிள்ளைகளானாலும் சரி. அல்லேலூயா. தேவ பயம் இல்லாத பிள்ளைகளை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் கர்த்தர் ஆண்டவர் அறிவித்திருக்கிற காரியம் ஒன்று இருக்கு இல்லையா? அவர் தேவ பயம் உள்ளவர்களை தம்முடைய மகிமையில நடத்துகிறார் என்று சொன்னால், தேவ பயம் இல்லாத தம்முடைய மகிமையில நடத்த மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கடிந்து கொள்ள எடுத்துக்கொண்டாலும் சரி, என் தலைக்கு எண்ணெயா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும், சின்னவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும், தேவ பயம் உங்களிடத்தில் இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவனமாய் யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது அவன் தேவனுக்கு பிரியமான தேவ பயமுடையவனாக இருந்தான். அல்லேலூயா. இயேசுவை நேசித்தான். ராஜாவை விடவே இயேசுவை நேசித்தான். ராஜாவிடத்தில் தன்னை அனுப்பின இயேசுவை நேசித்தான். ராஜாவிடத்தில் மேன்மையை கிடைக்கும்படி செய்ய போற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டான். நம்பிக்கையோடு காத்திருந்தான். அவர் காண்பிக்கிற வழியில் நடந்தான். அவன் தேவனுக்கு பிரியமாய் நான் இவைகளை எப்படி செய்வேன் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திட்டம் தீட்டுறாயா, ஒரு பாவமான காரியம் செய்கிறாயா, உன் இருதயம் பொல்லாப்பு நினைக்கிறா, கடந்து போக சொல்லுதா, அவன் இல்லை, அவன் சோத்திரம் இங்கே நிற்க முடியாது, இல்லை செய்ய முடியாது, இதெல்லாம் எப்படி கூடி, இதெல்லாம் செய்தி தப்பு தவறுன்னு இருதயம் அவன் யாவற்றையும் கடந்து புலம்புவோம். இருதயம் சொல்லுதா, எப்படி நான் இயேசு விரோதமா இவைகளை யோசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயம் அப்படி சொல்லணும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவக்கு பிரியமான தேவ பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இவனமாய் அவன் தேவ பயம் கொண்டு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை போல தேவனை முன்னிறுத்தி தேவனுக்கு பிரியமான பயத்தை உடையவன், பயத்தை கொண்டிருக்கிறவன், தேவனுக்கு ஏற்ற பிரியமாய் இருக்கிற பயத்தை உடையவன், அவன் சுகமாய் தங்கி இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உங்களுக்கு ஒரு மனிதனை விவரித்து நான் சொல்லி உங்களுக்கு அவனமான மனுஷன் தங்கி இருந்தது போல நீங்க தங்கி இருப்பீங்க. சோத்திரம். வாசியுங்கள். சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லாருக்கும் தெரியும். 23வது அதிகாரம் அப்படி சோத்திரம் 1ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் எவனமாய் மகிமைப்படுத்தி வைக்கிறார் என்று சொல்லுகிற விதமாய் தேவனுக்கு பிரியமான தேவ பயம் கொண்டிருக்கிற மனுஷனை கர்த்தர் அவனமாய் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சபையும் எல்லாம் சேர்ந்து அவை சங்கீதம் 23 திருப்பிக்கோங்க. சங்கீதம் 23வது அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. சங்கீதம் 23வது அதிகாரம் எல்லாம் திருப்பிக்கோங்க. சங்கீதம் 23 சொல் திருப்பிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே விதமா ஒரு மனப்பட்டவெல்லாம் சோதரம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சங்கீதம் 23வது அதிகாரம் சோதரம் வாசிப்போமா? சோதரம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
என் சத்துருக்களுக்கு முன்பதாக சோதரம் நடத்துகிறோம். 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இவ்வண்ணமாய் சுகமாய் தங்கி வாசம் பண்ண வைத்தார். வாசிங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசி. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க, சந்தோஷமாயிருக்க, மனமகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவ எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவ எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், எப்படி இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடைவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. எவ்வளவு நிந்தைகளை, எவ்வளவு சிறைச்சாலைகளை அவன் அனுபவித்தவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நான் சுகமா தங்கி இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லுங்க. நான் மனரம்யமா தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதனை துன்ப நேரத்தில் அவன் சொல்லுகிறான், மன ரம்யமா தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சுகமா சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. நிம்மதியா தூங்குறேன். நான் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிறேன். எனக்கு பலம் இல்லைன்னா நான் பலத்தை கேட்கிறேன். எனக்கு பலம் ஒண்ணுன்னா நான் காரியத்தை நான் சுகமா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற தேவ பயம் உண்டாயிருக்கன்னு சொன்னார். அதுவே தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் சுகமாய் தங்க வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அதில் திருப்தியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு எது இல்லாமல் போனாலும், எதெல்லாம் இருந்தாலும் நீ சுகமா தங்கியிருப்ப. அல்லேலூயா. அவனுடைய பாடல்களை கேட்டு அவன் நாமத்தை மயம்படுத்தி சுகமாய், அவன் சஞ்சலப்பில்லாமல் சுகமாய் தங்கியிருப்ப. அல்லேலூயா. 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 அப்போஸ்தலன் பவுலுக்கு எவ்வளவு பாடு நெருக்கங்கள் அவன் சொல்லுறான், நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஊழியக்காரன் நம்ம ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். ஆண்டவரை கற்று தந்திருக்கிறார். தேவ பயத்தை கற்று தந்திருக்கிறார். அந்த தேவ பயத்தினால, நான் போதிக்கப்பட்டிருக்கனால, நான் ஆலோசனையை பெற்றுக்கனால நான் இப்போ சுகமா தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அருமையா தங்கி இருக்கிறேன். அழகா சொல்லுகிறான், நான் நீதித்த அவன் நாளா தங்கி இருக்கிறேன். நான் நிம்மதியா இருக்கிறேன். எங்க படுத்தாலும் எனக்கு தூக்கம் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில மாசங்களுக்கு முன்பதாக சபையில் உள்ள பிள்ளைங்களுக்கு தூக்கம் இல்லாத குழப்பம் இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் நிம்மதி இல்லாத தூக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நிம்மதி இல்லாத தூக்கம்? எப்போ என்ன சம்பவிக்குமோ தூக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிம்மதி அற்ற ஒரு தூக்கம். அல்லேலூயா. திருப்தியா தூங்க முடியல. அல்லேலூயா. எப்படி திருப்தியா தூங்க முடியல? சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இடத்திலாவோ போட்டு மனசை குழப்ப வேண்டியதுக்கு பாஷை. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுறான், நான் எல்லாவற்றையும் குறித்து எனக்கு போதிக்கப்பட்டிருக்கு. தேவ பயத்தை குறித்து எனக்கு போதிக்கப்பட்டிருக்கு. நான் அதனால சுகமா தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எந்த இடத்துல சுகமா தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லுறான் அப்போஸ்தலன் பவுல். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என்ன பலப்படுது கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவ்வளவுதான். அல்லேலூயா.
எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. தேவ பயம் அவ்வளோ பெரிய நம்பிக்கையை உண்டாக்குது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பார். என் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பார். நான் செய்கிற எல்லா செயல்களையும் கர்த்தர் பார்த்துப்பார் என்கிற ஒரு சிந்தனை தேவ பயத்தை போதிக்கப்பட்டதால் உண்டாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ பயம் இருக்கு இல்லையா, அது சுகமாய் தங்கி வாசம் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சுகமாய் தங்கி இருக்கிறது மட்டும் அல்ல தேவ பிள்ளைய, அவன் ஐக்கியமாய் அமைதலோடு சமாதானத்தோடு தங்கி இருக்கிறத மட்டும் அல்ல தேவ பயம் செய்கிறது. வாசியுங்கள். அவன் அந்த நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவன் திருப்தியாய் நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்தப்போ ஒரு சூரியன் அஸ்தமிக்கிறதில்லை என்று சொல்லப்படுகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உண்மை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமான தேவ பயம் உடையவளாய் நீ இருந்தேன்னு சொன்னா, நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவன் தேவன் சுகமாய் தங்கி வாசம் பண்ணவும் செய்வார். எந்த தீங்கும் அணுக விட மாட்டார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் எல்லா தீங்குக்கும் அவர் நம்மளை விலக்கி காப்பார்னா, அழகா அவர் விலக்கி காத்திருக்கார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ பயம், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யப்படுகிற தேவ பயம் தானியேல்கிட்ட உண்டாயிருந்தது. சாமி சோத்திரம். ராஜா வந்து கேட்கிறான், அவன் தாவீதே சோத்திரம், தானியேலே அவன் கர்த்தர் உன்னை விடுவித்தாரா என்று சொல்லவோ அவன் சத்தத்தை உயர்த்தி, அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த அவன் வெட்டப்பட்ட குழியினுடைய ஆழம் சோத்திரம் சுமார் அவன் 20 சோத்திரம் 18லேருந்து 20 அடிக்குள்ளே நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சிங்கம் தங்கியிருந்த குழி எப்படி இருக்கா சுமார், எனக்கு அது அப்படி தான் கிளியராக எனக்கு சொல்ல தரல. சுமார் 18லேருந்து 20 அடி ஆழம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய குழியில் தானியேல் என்ன செஞ்சாங்களாம்? ஹலோ, கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாக இருங்க. சோதரம். தானியேல் என்ன செஞ்சார்களா? ஹலோ, தானியேல் என்ன செஞ்சாங்களா? என்ன போட்டாங்க? சிங்கக்குடியில எப்படி போட்டாங்க? இறக்கி விட்டாங்களா? கயிறு கட்டினாங்களா? கால் கட்டினாங்களா? வேதவசனம் அப்படியே சொல்லுது. ஒன்று வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் ஒன்று திருப்பி தானியேல் சோதரம் 6ஆம் அதிகாரம் சோத்திரம் அதனுடைய 16ஆம் வசனத்தில் வாசிங்க. ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து சிங்கத்தின் கபில கயிறு கட்டி இறக்கினார்கள். அப்படியா? என்ன செஞ்சாங்க? வாசிங்க. அடுத்து போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, உன் தேவன் உன்னை தப்புவிப்பான் என்றான். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஒரு 15 அடி ஆழம் வச்சுப்போம், சரியா? தானியேலை இறக்கி விடலை. என்ன செஞ்சாங்க? ஹலோ, தானியேல் என்ன செஞ்சாங்க? சத்தமா சொல்லுங்க. போட்டாங்க. அல்லேலூயா. 15 அடி ஆழம் உள்ள இடத்துல நீங்க விழுந்த என்ன ஆகும்? 15 அடி ஹைட்டு. 15 அடி எத்தனை மாடி வரும்? மேஸ்திரிகள் சொல்லுங்க. 15 அடி ஹைட்டுனா எத்தனை மாடி வரும்? ஒரு மாடி, ஒரு மாடி, 2 மாடி வச்சுப்போமா? வேண்டாமா? 20 அடினா 2 அடி. சரி, நம்ம அப்படியே 20னே வச்சுப்போம். நான் அதை ஆண்டவர் சுத்தமான வர நாட்கள் நான் அதை புஸ்தகங்களை தியானித்து உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 18லேருந்து 20 அடி தான் நினைக்கிறேன். 2 மாடி கட்டணும். 2 மாடி கட்டணத்துலேருந்து இல்லை, சரி விட்டுரும், ஒரு மாடியில் வச்சுருவோம் இல்லையா? ஒரு மாடியே பயம், 2ஆவது மாடி ரொம்ப பயம். சோதனை. ஒரு மாடியிலேருந்து நீங்கள் விழுந்தா என்ன ஆகும்? சரி, நீங்கள் விழியதை விட்டுரும். ஒரு ஆள் உங்களை பிடிச்சு தள்ளிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்?
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை சிங்க கபில போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் கட்டுக்கதை தானே சொல்லுதியன்னு சொன்னால் அதே சோத்திரம் 24 வசனத்தை வாசிங்க. போட்டார்கள். ரொம்ப கவனிங்க. போட்டார்கள். கெபியின் அடியிலே, கொஞ்சம் சத்தமா வாசிய, கெபியின் அடியிலே சேரு முன்னே சிங்க அவங்களை எட்டி பிடிச்சு கொண்டு போட்டதா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க உடம்பு கீழே போவல. அல்லேலூயா. அப்போ பொத்துன்னு தள்ளிவிடப்பட்ட தானியேல் விழுந்தன் தானா அவனுக்கு என்னெல்லாம் அடிபட்டு நொறுங்கி இருக்காண்டாம். அல்லேலூயா. ஆனால் 22ஆம் வசனத்தில் அவன் சத்தம் போட்டு சொல்லுகிறான். வாசிங்க. அவன் சத்தமா சொன்ன 18 சோத்திரம் 20 அடியில அவன் சத்தத்தை உயர்த்தி மேல ராஜா கேட்கிறான், உன்னை அவன் நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்புவித்தாரா? அல்லேலூயா. அதே எவ்வளவு வருத்தத்தோட சந்தோஷத்தை அவன் கேட்டான். அவன் சொல்லறான், என்னை நான் ஆராதித்த தேவன் என்னை சிங்கங்களுக்கு அவர் தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 அடி கீழே தள்ளி விட்ட மனுஷன் இப்படி சத்தமா பேச முடியுமா? அல்லேலூயா. அவனை தள்ளி இட்டாலும் அவனை ஒரு தீங்கும் சேதப்படுத்தாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பயம், தேவனுக்கு பிரியமான தேவ பயம் இடத்துல இருக்கும் என்று சொன்னால் ஒரு சூழ்நிலை ஆழமா கீழே தள்ளுதா, ஒன்னவனை சேதப்படுத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைச்சு பாருங்க. அவனை குற்றம் சாட்டினவர்கள் அங்கே கீழே போக்கும் அவன் எப்படி ஆளோன்னு பாருங்க. கீழே தரையில் போய் விளக்கு முன்பதாக சிங்கம் கர்ச்சித்து பீறிட்டு போட்டது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தானியேலை சிங்கம் பிடிச்சது. சிங்கம் ஒருவேளை பிடிச்சிருந்தா மெதுவாக கீழே வச்சிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே கட்டளையிட வச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அங்கே அப்படி இல்லை. தானியேலை கொண்டு போய் போட்டாங்க. அவன் நேராக போய் உள்ள விழுந்தான். விழுந்திருக்க மாட்டான். தூதர்கள் அவனை தாங்கி கொண்டு கீழே விட்டுருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களை கண்ட சிங்கம் தன் வாயை அடைத்தது. அல்லேலூயா. அதான் சொல்ல, தூதர்களை கொண்டு அவர் கட்டளை இட்டு வாய்களை அடைத்து போல. சும்மா தோண்டப்பட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தோண்டப்பட்டதில்லை. அவனை தாளே விழும்பொழுது கத்த தூதர்களை கண்டுட்டார். அல்லேலூயா. நல்ல கரளை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. உனக்கு தேவ பயம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் நீ தாழ விழுகிறதுக்கு முன்பதாக உனக்கு தூதர்களை கண்டுடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. சுகமாய் தங்கியிருக்கலாம். அல்லேலூயா. எந்த தீங்கும் நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அது குறுகலான பாதையாக இருந்திருந்தா அவனை அவ்வளோ ஆழத்தில் தள்ளி போடும்போது நிச்சயம் சைடில் உள்ள அவன் செவரு ஒருவேளை பழைய பாட்டிலெல்லாம் பார்த்தா முன்னாடி எல்லாம் கருங்கல்ல தான் கட்டுவாங்க. அல்லேலூயா. கருங்கல் தலையில் அடிச்சிருக்கலாம், காலில் அடிச்சிருக்கலாம், கால் உடஞ்சு. ஆனால் இப்படி அவனை எந்த தீங்கும் தப்பு தாண்டவரை கொஞ்சம் வர்ணிச்சு நிதானிச்சு இமேஜினேட் பண்ணி பார்க்கும்போது அப்படி சுகமா அவன் கீழே போய் இறங்கிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவன் அவரை மேலே எழுப்பி வர கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. பாருங்க, சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, தீச்சூழலை இட்டதுக்கு அப்புறம் முடி என்ன செய்யலையா? கருகாலியா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தீக்குள்ள போனவங்கள தீ பட்சித்து போட்டாரு. அல்லேலூயா. அது இன்னொரு பகுதி. அல்லேலூயா. ஆனா அது வைராக்கியத்தை குறித்து அது இன்னொரு பகுதி. ஸோ ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் தேவ பயத்தோட இருந்த தானியேலை பாருங்க, அவன் கிங்க கபிக்குள்ள போடப்பட்ட தூக்கி எறியப்பட்டான். ஆனால் ஒரு சேதமும் இல்லாதபடி கர்த்தர் அவனை தாழ கொண்டு போன. தூதர்கள் தானியேல் கூட வருகிறதை பார்த்து ஒருவேளை இப்படியா இருக்க வசனம் அப்படி சொல்லலை, சிங்கத்தின் வாய் அடைபட்டு போனது. அல்லேலூயா. ஒரு தூதருடைய பலன் 1,85,000 படை வீரர்களும் சமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அரியார் தேவனுடைய பிள்ளையே, அவன் இராணுவத்தினாலும் அவன் பலவிதமான சேனைகளாலும் புரட்டி அடைக்கப்பட்டிருந்த பெரிய கல்லறையின் கல் தூதன் வந்து இருந்ததும் புரண்டு போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. திரள் சேனையினால மூடப்பட்ட கல்லை அப்படி இருக்கா, சிங்கனா அப்படி திரள் சேனைக்குள்ள பலம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. கூட்டி போனால் ஒரு 20 மனுஷனுடைய பலம். அல்லேலூயா. அப்படி தானே எனக்கு தெரியாது, நீங்கள் போய் ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா சோதரம். ஒருவேளை இப்படி உத்தேசமா வச்சு 20 மனுஷனுடைய பலம் வந்தாலும் அந்த கல்லறையின் கல்லை, கர்த்தருடைய கல்லறையின் கல்லை திரள் சேனை சேர்ந்து அதை அடைச்சு வச்சுதான். அல்லேலூயா. ஒற்ற தூதன் வந்து இருந்தானா கல் தெரிஞ்சு போச்சுதான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட தூதனை மனுஷன் நாளுக்கு ஆண்டவர் 4 கொடுத்திருக்கிற மனுஷனுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருத்தனை கண்டுமே பூமி தாங்க கூடாமல் போயிட்டு சொன்னால் அந்த தூதனை பார்க்கிற சிங்கம் என்னவாயிருக்கும்? அல்லேலூயா அல்லேலூயா. தன் காலையும் தன் நகத்தையும் தன் பற்களையும் தன்னுடைய வாயும் தன்னுடைய கச்சனையும் அமர்த்தினதாய். அல்லேலூயா. அது அமர்ந்து காத்திருந்திருக்கோம். அல்லேலூயா. இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாம் ஆண்டவர். சிங்கத்தை எல்லாம் கூடி வர செஞ்சு கீழே மெத்தையா விரிச்சிருக்கலாம் ஆண்டவர். அல்லேலூயா பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. தானியேல் சிங்கத்துக்கு மேலே போய் விழும்படி பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா. எப்படின்னு தெரியாது. ஆனால் அவனை ஒரு தீங்கும் சேதப்படுத்தலை. அல்லேலூயா. தள்ளி விட்டவர்கள் கீழே போய் எட்டுவதற்கு முன்பதாக கர்த்தர் பட்சிக்கப்பட வைத்தார் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமான பயம் உன்னிடத்தில் இரு. கர்த்தருக்கு பிரியமான தேவ பயம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் உன்னை நீரூட்டண்டையில கொண்டு போய் விடுகிற ஆண்டவர். அல்லேலூயா. சுகமாக தங்கி இருக்க வைப்பார். அல்லேலூயா. எந்த தீங்கும் நேரிடாது. அல்லேலூயா. எந்த ஆபத்தும் வராது. அல்லேலூயா. சங்கீதம் 121 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 121 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது முதல் கொண்டு, இந்நேரம் முதல் கொண்டு உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் உங்கள் செய்கைகளையும் கர்த்தர் காப்பார்.